குக்கிங்கில நான்வெஜ் ரெசிபி ஈஸியா, வெஜ் ரெசிபி ஈஸியான்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து நான்வெஜ் தாங்க ரொம்பவே வந்து வேகமா குக் பண்ற மாரி இருக்கும். அது இதுன்னு சொல்லி காயெல்லாம் வெட்ட வேண்டிய தேவையில்ல. வெங்காயம், வெள்ளப்பூடு தான் அவ்வளோதான் வேலையேவும். அத உரிச்சுட்டு நம்ம எப்பவும் போல மசால் என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி அரைச்சிட்டோம்னா முடிஞ்சுச்சு. அதுவும் மார்னிங் ரெடி பண்ணிட்டா போதும். நைட்டு வரைக்கும் அத வச்சு ஒப்பேத்திரலாம். இது மட்டும் வந்து ஈவினிங் வரைக்கும் ஏன் மறுநாள் வரைக்கும் இருந்தா கூட ரொம்ப போருன்னு சொல்ல மாட்டாங்க. பட் வெஜ் ரெசிபிய மட்டும் இன்னைக்கு பண்ணத நாளைக்கு வந்து ஏன் தோசை, இட்லின்னு ஊத்துனா கூட நேத்து தானே தோசை, நேத்து தானே இட்லிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால எந்த அளவுக்கு வெஜ்ஜ விட நான்வெஜ் குக்கிங் ஈஸியோ, அது மாதிரி நம்ம வேலைகளையும் அது வந்து ரொம்பவே குறைச்சிரும். வெஜ்ல குழம்பு வச்சா காய், சைட் டிஷ் இந்த மாரிலாம் கேட்பாங்க. ஆனா நான்வெஜ்ல வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டா கூட போதும்னு சொல்லிருவாங்க. சம்டைம்ஸ் நம்மளா விரும்பி சுக்கா, ஃப்ரைன்னு பண்றப்ப இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். மத்தபடி வந்து வெஜ் குக்கிங்க விட நான்வெஜ் குக்கிங் வந்து சமையல் செய்றவங்களுக்கு தெரியும். அது எந்த அளவுக்கு ஈஸின்னு. பட் அதே சமயத்தில அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஹேப்பியா இருங்க.